ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ இப்போ நம்ம வீக்லி ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 2 பைல் வச்சுருக்கேன். ஸோ பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1க்கு you will be okay. Pile number 2, be kind to yourself. ஓகேங்களா? ஸோ இந்த 2 பைலுமே உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணுமோ டெஃபினட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 2 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஸோ நீங்களாவே சூஸ் பண்ணுங்க. ஃபைன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. ஸோ பைல் நம்பர் 1, யூ வில் பி ஓகே. ஓகே. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான வீக்லி ரீடிங் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ எடுத்த உடனே சூப்பர்வான ஒரு கார்டு வந்திருக்கு. 4 of Wands. ஓகே. ஸோ ஷஃபிள் பண்ணுறப்போமே இந்த கார்டு ஆக்சுவலி விசிபிள் ஆச்சு. ஸோ ஸோ இட்ஸ் a ஸ்ட்ராங் மெசேஜ். சரி, ரொம்ப ரொம்ப உங்களோட பர்டன், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதுக்கான ஒரு பலன் கிடைக்கும். இந்த ஒரு வீக் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஹாப்பினஸ், ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும், நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். அண்ட் முக்கியமாக ஒரு ஹோப் கிடைக்கும் இந்த ஒரு வாரம். ஸோ உங்கள் எதிர்காலம் ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் இருக்குன்னா அதுக்கான ஒரு ஹோப் இருக்கு. ஓகேங்களா? பட் அட் த சேம் டைம் இந்த ஒரு வாரம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஒரு மனக்குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சொல்யூஷன், அதுக்கான ஒரு ரெமெடி கண்டிப்பாக இந்த ஒரு வீக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்களே நிறைய மொமெண்ட்டில் நீங்கள் பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக இந்த ஒரு வாரம் இருக்குது உங்களுக்கு. அண்ட் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் டூர் போகிறதுக்குமே சான்சஸ் இருக்குது. மேரேஜ் டாக்ஸ் பாசிபிள். கண்டிப்பாக வீட்டில் மேரேஜ் பற்றி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப், அந்த ஒரு டாக்ஸ் கண்டிப்பாக ஒரு பாசிபிள். நீங்கள் ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம் இந்த ஒரு வீக் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ கிரவுண்டிங் அண்ட் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இந்த ஒரு வீக் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ உங்களோட எனர்ஜி மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பிகாஸ் உங்களோட எனர்ஜி கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் நீங்கள் ரொம்ப நர்வஸ் ஆவீங்க, ரொம்ப ஒரு பீக்கில் போகும் உங்கள் எனர்ஜி இந்த ஒரு வீக். சம்டைம்ஸ் ஒரு ரெஸ்ட்லெஸ் மூமெண்ட்டாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட்டும் இருக்கும். பிகாஸ் இந்த ஒரு வீக் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய ஒரு என்ன பண்ணலாங்கிற ஒரு தாட் அண்ட் பிளானிங் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுக்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும். ஸோ அப்போ உங்களோட எனர்ஜி நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸ்டெபிலிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட். எந்த ஒரு ப்ராமிசஸ் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி, எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சுட்டு எடுங்க. பிகாஸ் நீங்கள் ரொம்ப அவசரத்தில், ரொம்ப ஒரு எனர்ஜி இம்பேலன்ஸாக இருக்கிற டைமில் நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா தென் லேட்டர் ரிக்ரெட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ பி கேர்ஃபுல் இன் தேட். அண்ட் இந்த ஒரு வாரம் ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நாளாக ஒருத்தவங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு அவங்க கிட்ட நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். குட் பி ஒரு க்ளோஸ்டு ஒன். ஓகேங்களா?
ஸோ உங்களோட ப்ராப்ளம்ஸ் நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அவங்களும் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கலாம். பட் அந்த பர்சனோட ஒரு ட்ரூ ஃபேஸ், லைக் உங்ககிட்ட அவங்க சொன்னது எல்லாமே வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஃபேக், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப அவங்கள மாற்றிக்கிறாங்க, அவங்க உங்ககிட்ட கைட் பண்ணது எல்லாமே வந்துட்டு தப்பாக கைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு நடக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த வந்து உங்களுக்கு ரொம்ப மேபி அட் த பிகினிங் வந்து உங்களுக்கு அது ஒரு கோபமாக இருக்கலாம். ஸோ அவங்க கிட்ட போயிட்டு கேட்குற அளவுக்கு கூட நீங்கள் கோவப்படலாம். பட் எதுவுமே ரியாக்ட் பண்ணாதீங்க. ஸோ இட் இஸ் ரியலி குட். ஒரு சில பர்சன்ஸோட ட்ரூ ஃபேஸஸ் நமக்கு தெரியறப்போ இட் இஸ் ரியலி குட். நெக்ஸ்ட் டைம் நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போங்கிறது. ஸோ இந்த ஒரு வீக் பார்த்தீங்க அப்படின்னா பைல் நம்பர் 1 நல்ல நியூஸஸ் ஆல்சோ வருது. அதே மாதிரி நிறைய அவேக்கனிங்ஸ் ஆல்சோ கிடைக்கும். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ வாட் எவர் இட் இஸ், இந்த வீக் வந்துட்டு நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது, எதுவும் ரொம்ப பர்சனலாகவும் எடுத்துக்க கூடாது. ஓகே, ஸோ ஃபோக்கஸ் ஆன் மென்டல் ஹெல்த். ஓகேங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் குட். ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்துட்டு நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, மேரேஜ்க்கு நான் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ், அந்த ஒரு குட் நியூஸ் ஆல்சோ உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். அண்ட் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா எஸ், உங்களுக்கான பார்ட்னர் ரிலேட்டடான ஒரு நியூஸ் கண்டிப்பாக இந்த ஒரு வீக் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரப்போசல்ஸ் வரலாம். ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு அரேஞ்ச் மேரேஜ் பாசிபிள், அதுக்கான ஒரு குட் நியூஸ்மே இந்த வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ வந்து உங்களோட கெரியர் வைஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஏரியாவில் ஒரு பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், உங்களுக்கான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இவ்வளோ நாளாக வந்துட்டு எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் எல்லாமே வந்துட்டு நீங்களாவே ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ எல்லா பாரத்தையும் நீங்களாவே சுமந்திருப்பீங்க. உங்கள் ஐடியாஸாக இருக்கட்டும், உங்கள் பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்திருப்பீங்க. பட் நாவ் அதை ஷேர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வீக் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பர்சன் கிடைப்பாங்க. அதாவது உங்களோட ஐடியாஸ் அண்ட் பிளான்ஸ் எல்லாமே வந்துட்டு ரியல் வேர்ல்டில் கொண்டு வரதுக்கு அவங்க டெஃபினட்டாக ஒரு சஜஷன்ஸ், ஒரு ஹெல்ப் எல்லாமே வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 1 இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு மிக்ஸ்டாக தான் வருது. ஸோ வாட் எவர் இட் இஸ், எல்லாம் நல்லதே தான் நடக்குது, நல்லதே தான் வருது உங்களுக்கு. ஸோ எமோஷன்ஸ், எனர்ஜி, இது ரெண்டு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு வாரம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எதுக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க, எதுக்கும் ப்ராமிசஸ் கொடுக்காதீங்க. நான் இங்கே வரேன், ஒருத்தவங்க உங்களை இன்வைட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ராமிசஸுமே நீங்கள் கொடுக்காதீங்க. உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுது, ஓகே இங்கே போனால் இந்த ஒரு இன்விடேஷன் அட்டென்ட் பண்ணுனா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா போங்க. சேம் டைம் மிக்சட் ஃபீலிங்ஸாக இருந்துச்சுன்னா டோன்ட் அட்டென்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வாரம் வந்து நல்லா இருக்கு, ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஸோ ஒரு சில பேரோட ட்ரூ ஃபேஸஸ் தெரிஞ்சாலும் இன்னொரு சைடு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல பர்சன்ஸோட கனெக்ஷன் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ, பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். உங்களுக்கான ரீடிங். ஸோ வாட் எவர் இட் இஸ், இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் ரொம்ப வந்து உங்களுக்கு ஹர்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் செல்ஃப் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Okay. Pile number 2. இந்த ஒரு வாரம் வந்து ஆக்சுவலி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் ஒரு என்ன சொல், ரொம்ப ரஃப் பாத்திலே நீங்கள் போயிட்டு இருந்தீங்க. அந்த இடத்துல ஒரு பாதை உங்களுக்கு நல்லா தெரியுது, நல்ல ஒரு ஸ்மூத் லைஃப், ஒரு
ப்ராப்பரான கைடு கிடைக்குங்கிறப்போ எப்படி உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமையுமோ அது மாதிரி தான் இந்த ஒரு வீக் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 2. ஸோ ஏன் பி கைண்ட் டு யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பேரிஷன்ஸ் நடக்க சான்சஸ் இருக்குது. மேபி உங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் குட் பி ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை கசின்ஸ், இல்லை உங்கள் ஒர்க் ஏரியாவில் கொலீக்ஸாக இருக்கலாம். யாரோடையுமோ வந்துட்டு நீங்களே கம்பேர் பண்ணுவீங்க. தேர்ட் பர்சன் கம்பேர் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் இந்த ஒரு வாரம் நீங்களே வந்து அவங்களையும் கம்பேர் பண்ணுவீங்க. ஸோ அவங்களோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, என்னோட லைஃப் இப்படியே இருக்குதே, நான் என்ன செய்யறது, ஸோ சொசைட்டியில் எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை, நான் இப்படி வாழணும்னு ஆசைப்பட்டேன், பட் என்னோட லைஃப் இப்படி வந்து நிற்குது, இது எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரிய மாட்டேங்குது, ஸோ எப்படி அந்த ரெஸ்பெக்ட், அந்த ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லைஃப், ஹாப்பினஸான ஒரு லைஃப்பை நான் உருவாக்குவேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் உங்களுக்குள்ளரே கேட்டு உங்களை நீங்களே டார்ச்சர் பண்ணிக்குவீங்க. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கான டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா பி கைண்ட் டு யுவர் செல்ஃப்னே வந்திருக்கு. ஓகேங்களா? ஓவர் திங்கிங் வேண்டாம். ஓகேங்களா? ஐ திங்க் வந்து இந்த ஒரு வீக் வந்து உங்களை சுற்றி இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒரு குட் நியூஸ், அவங்க ஃபேமிலி குட் நியூஸை வந்து ஷேர் பண்ண வருவாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ண வருவாங்க. ஸோ அந்த டைமில் தான் உங்களுக்கு இந்த கம்பேரிஷன்ஸ், இந்த மாதிரியான தாட்ஸ் வந்துட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிலீஃபோடு இருக்கீங்க, நம்ம லைஃப்பில் இனிமேல் நமக்கு முன்னேறதுக்கு சான்சஸ் இருக்கா, சப்போர்ட் சிஸ்டமே இல்லையே, இது எப்படி நம்ம வந்து கொண்டு போவோம். ஸோ இந்த மாதிரியான தாட்ஸ் வந்துட்டு வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் இப்போ என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் ஹோப்லெஸ்ஸாக இருக்கீங்களோ அது எல்லாத்துக்குமே அழகான ஒரு ஃபியூச்சர் இருக்குங்கிறத நீங்கள் நம்பணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு நிறைய ரியலைசேஷன் ஆல்சோ கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் ஃபேக்கு, யார் உண்மை அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் அவங்கள விட்டு விலகி வருவீங்க. அவங்க உங்களை விட்டு விலகி போவாங்கங்கிறது கிடையாது, நீங்கள் அவங்கள விட்டு விலகி வருவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய திங்கிங்ஸ் இருக்கும் இந்த ஒரு வாரம். ஆக்ஷன்ஸை விட உங்களோட ரெகுலர் டெய்லி லைஃப் ஹேபிட்ஸை விட ஏகப்பட்ட தேவையில்லாத திங்கிங்ஸ் எல்லாமே இருக்கும், யோசனைகள் அதிகமாக வரும். ஸோ அது மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் அதுதான் உங்களோட எனர்ஜி வந்து இம்பேலன்ஸ் ஆகும். சம்டைம்ஸ் பயங்கர கோவம் வரும் உங்களுக்கு, உங்களை சுற்றி இருக்கவங்க மேலே, உங்கள் மேலே, உங்கள் ஃபேமிலி மேலே அவ்வளோ கோவம் ரீசனபிளே இல்லாமல் வரும். பிகாஸ் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணனால. சம்டைம்ஸ் வந்துட்டு அப்படியே கிவ் அப் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே கிவ் அப் பண்ணுற மாதிரி ஒரு தாட்ஸ்மே வந்துடும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். சரி, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வைஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபேமிலி சைடு ஃபேமிலி பாண்டிங்ஸாக இருந்தாலும், உங்களோட ப்ரொஃபஷனல் ஒர்க் அந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு பர்சன் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் கவலைகளை ஷேர் பண்ணுறதுக்கு, உங்களோட ஆசைகள் விஷயஸை வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்கு அதுக்கு அவங்க சப்போர்ட் சிஸ்டமாக டெஃபினட்டாக இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் மோட்டிவேஷன் ஆல்சோ கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு பர்சன் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இருக்காங்க. ஸோ ஏஞ்சல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு பிளெஸிங்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் மோஸ்ட்லி இந்த ஒரு வாரம் வந்து ஒரே இடத்துல நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். வெளியே போகிறதுக்கு சான்சஸ் கிடைச்சிது அப்படின்னா டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டைம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேசஸ், பீஸ்ஃபுல்லான ஒரு ட்ராவல் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். ஓகே? ஸோ பாஸ்ட்டை பற்றின திங்கிங்ஸ் வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒன்று உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா லுக் அட் திஸ் கார்டு, ஒரு மூமெண்ட் இருக்கும் இந்த ஒரு வாரம், ஏதாவது ஒரு மூமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய நிறைய ரியலைசேஷன்ஸ் வந்து இருக்கிறது கண்டிப்பாக நல்லது. இது உங்களோட ஒர்க் ஏரியாலுமே பார்த்தீங்கன்னா யார் ஃபேக்கு யார் ட்ரூன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதை நினச்சி ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப உங்களோட கோல் விஷஸில் இருந்து நீங்கள் தள்ளி வர வேண்டாம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருங்க. ஓகேங்களா? இட் குட் பி உங்களோட ப்ரொஃபஷனல் இதாக இருக்கலாம், ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப் கூட அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து நோன்னு சொல்ல வேண்டாம். ஓகே? பிகாஸ் உங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது. எஸ்பெஷலி இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரஸ்ட் இஷ்யூஸ் ரொம்ப அதிகமாகும். யாரையுமே யாராவது சாதாரணமாக பேச வந்தால் கூட ஒரு டவுட் படுவீங்க, கோவப்படுவீங்க. அண்ட் யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, அதை செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அதை அவங்க செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த பர்சனுக்கு ஓன் பர்சனல் லைஃப் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதனால டிலே ஆகியிருக்கலாம். பட் உங்கள் பார்வைக்கு அது வந்து தப்பாக தெரியும். ஸோ ஃபைட் பண்ண போகிற அளவுக்கு எனர்ஜி உங்களுக்கு வந்து இம்பேலன்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரியாக்ஷன்ஸ் வேண்டாம்.
ஓவர் திங்கிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் நான் ஒரே இடத்துல இருக்க வேண்டாம், கொஞ்சம் வெளியே வந்து ட்ராவல் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ தேங்க்யூ, தட்ஸ் ஆல் ஃபார் த பைல் நம்பர் 2. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.